ரூ. 100 குறைவாக இருக்கக்கூடிய பங்குகள் அது இப்போ ப்ரைஸ் வந்து ரூ. 10 150 வரைக்குமே போகக்கூடியது. ஸோ டாப் 5 ஸ்டாக்ஸ் தான் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து என்னவா இருக்குது, அது எவ்வளவா போகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வெற்றிக்கான பாதி சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச தகவல்களை என் நண்பர்களுக்கு சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். வாங்க என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ETF தான். வாங்க இந்த வீடியோவில் நம்ம கோல்டு ETF பற்றி தான் தெரிஞ்சுக்கிறோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 7.61 இருக்குது. டாட்டா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டு. அதே நிஃபான் இந்தியா ETF வந்து ரூ. 64.60 இருக்குது. ஸோ கடந்த ஒரு வருஷத்தில் டாட்டா கோல்டு வந்து ஒரு 7% வந்து லாபத்தை கொடுத்துருக்கு. அதே நிப்பான் இந்தியா வந்து கடந்த ஒரு வருஷத்தில் 22% பக்கம் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இங்கே நம்ம GST பே பண்ண வேண்டியதில்லை, வேஸ்டேஜ் பே பண்ண வேண்டியதில்லை, மேக்கிங் காஸ்ட்லாம் கிடையாது. பட் நம்ம பே பண்ணக்கூடியது வந்து ப்ரோக்கரேஜும் டேக்ஸ் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கோல்டு நீங்கள் கடையில் போய் ஷாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு GST வந்து இருக்குது, அதே மாதிரி மேக்கிங் சார்ஜ் இருக்குது. எல்லாமே வந்து போட்டு அதோட ப்ரைஸை வந்து நம்மளுக்கு ஹைக் பண்ணி கொடுத்துருவாங்க. மார்க்கெட் ப்ரைஸோட அதிகமாக தான் இருக்கும் நம்ம வாங்கும் பொழுது. ஆனால் இந்த கோல்டு ETF வந்து அப்படி கிடையாதுங்க. நம்மளுக்கு கொஞ்சமாக ஒரு பிரேக்கரேஜ் மட்டும் இருக்கும், அந்த டேக்ஸுமே கொஞ்சமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை எல்லாமே கடந்த 2025 இனி வரக்கூடிய 2025 நல்லா ப்ரைஸ் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து சில்வர் ETF. எப்படி நம்ம கோல்டு ETF பார்த்தோமோ அதே மாதிரி தான் சில்வர் ETFமே. ஸோ இது பார்த்திங்கன்னா 1981 வெறும் ரூ. 2715 இருந்தது. சரிங்களா? இப்போ வந்து அதுவே ஒரு கிலோ அப்படிங்கிறது வந்து 75,500 போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு 20 இயர்ஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்கக்கூடியதான் இந்த சில்வர் ETF. ஸோ இதை யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா சில்வர் ETFன்னு சொல்கிறாங்க. ஸோ கடந்த ஒரு வருஷத்தில் 20% வந்து இது ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்கு. ஸோ இது பை பண்ணுறது செல் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான். பட் இது வந்து GST கிடையாது, வேஸ்டேஜும் கிடையாது, மேக்கிங் காஸ்ட்டும் கிடையாது. நம்ம ஒரு சில்வரில் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாமே GST எல்லாமே போடுவாங்க. பட் இங்கே நம்ம ETF வாங்கும்போது நம்மளுக்கு ப்ரோக்கரேஜும் டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு வருஷத்தில் இது நல்லா க்ரோத் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து சோலார்லேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது ITBC, அதாவது IT ETFன்னு சொல்லுவாங்க, நிப்பான் இந்தியா IT ETF. கடந்த ஒரு வருஷத்தில் இது ரூ. 35 இப்போ ரூ. 49 வரைக்குமே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36% வந்து ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ETF வந்து பார்த்திங்கன்னா IT செக்டார் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம பை பண்ணுறது செல் பண்ணுறது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் இன்ஃபோசிஸில் ஒரு போனஸ் தராங்க, ஒரு டிவிடெண்ட் தராங்கன்னா இது எல்லாமே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும் இந்த ETFல. இதுக்கு வந்து ப்ரோக்கரேஜும் டேக்ஸும் அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும்தான் இருக்கும். மித்தபடி வேறு எதுவுமே அதிகமாக இருக்காது, டேக்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ விப்ரோ வந்து 1:1 ரீசெண்டாக போனஸ் கொடுத்தாங்க. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் வந்து நம்ம ரூ. 500 கொடுத்து வாங்கியிருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு போனஸ் ஷேர் கொடுப்பாங்க. பட் அதே இந்த ETFல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அதுக்கான குவான்டிட்டியை அவங்க இங்கே கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ETF வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை தான் கொடுத்துட்ருக்கு. கடந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 36% பக்கம் உயர்ந்திருக்கு. நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கோல்டை விட இது நல்ல ஒரு பெனிஃபிட்டை தான் கொடுத்துருக்கு. இந்த ITBஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனி L&T மைண்ட்ரேலிருந்து, விப்ரோவிலிருந்து, டாட்டா டெக்னாலஜிலிருந்து, HCL டெக்னாலஜிலிருந்து எல்லாமே வந்து கம்பெனிஸும் இருக்குது. நம்ம இந்த ஒவ்வொரு கம்பெனியும் வாங்கணும் அப்படின்னா நம்ம மினிமம் வந்து ஒரு 50,000 ஒரு 60,000 வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு குவான்டிட்டியாவது வாங்க முடியும். பட் ஆனால் அந்த ETFல வெறும் ரூ. 50 பக்கம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே இந்த எல்லா கம்பெனிலையும் நீங்கள் வந்து ஹோல்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நல்ல ஒரு ETF தான் பீஸ். அடுத்தது ஃபார்மா ETF, ஏன்னா ஃபார்மா பீஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரூ. 22.64 இருக்குது.
கடந்த ஒரு வருஷத்தில் 38% பக்கம் அதிகமாகிருக்கு. சரிங்களா, வருஷத்துக்கு 12% 15% உயர்றதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இது ஒரு 30% 35% பக்கத்தில் மேலே வந்திருக்கு. ஸோ இந்த இடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா சன் ஃபார்மாசூட்டிகல்ஸ் இருக்குது, சிப்லா இருக்குது, டிவோஸ் லேபரட்டரி இருக்குது, டாக்டர் ரெட்டி இருக்குது. சரிங்களா, ஸோ அரவிந்த ஃபார்மா, இந்த எல்லா கம்பெனியும், ஜைடஸ் லைஃப்ஸ், இந்த இத்தனை கம்பெனிகளையும் நம்ம ஹோல்டு பண்ணக்கூடியது ஒரே இது பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மா இடிஎஃப் தான். ஸோ இதை வந்து பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும் ஈஸி தான். ஸோ நீங்கள் மார்க்கெட் டைமில் எந்த டைமில் வேணாலும் விற்றுக்கலாம், எந்த டைமில் வேணாலும் வாங்கிக்கலாம். இதில் வரக்கூடிய போனஸு, ஸ்ப்ளிட்டு, டிவிடெண்ட் எல்லாமே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். சரிங்களா, நம்மளுக்கு அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹைக் ஆகி போயிட்டுருக்கும். சரிங்களா, ஸோ இது நம்ம செல் பண்ணும் பொழுது நம்மக்கிட்ட இருந்து ப்ரோக்கரேஜும் டேக்ஸும் அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும்தான், இந்த 3 மட்டும்தான் நம்மக்கிட்ட இருந்து அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது வந்து 0.001 அப்படிங்கிற மாதிரியோ இல்லை 0.02 அப்படிங்கிற மாதிரியோ நம்மக்கிட்ட அவங்க வந்து போட்டிருக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து டிடெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஃபார்மா பீஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே, அந்த ஃபார்மாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் மினிமம் வந்து 1 lakh பக்கம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் ஒவ்வொரு ஷேரையாவது நீங்கள் வாங்க முடியும். ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப அதிகமான வேல்யூவில் இருக்குது. சன் ஃபார்மாவிலிருந்து சிப்லாவிலிருந்து டாக்டர் ரெட்டி வரைக்குமே எல்லாமே ரொம்ப ஹை காஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை மொத்தமாக நம்ம வந்து இந்த ஃபார்மா பீஸ் மூலமாக வாங்கி வச்சுக்கலாம். இது நல்ல க்ரோத் ஆகக்கூடியது 2025. அடுத்து டிஃபென்ஸ் இடிஎஃப். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக 1 இயருக்கு முன்னாடி தான் இது வந்திருக்கு. சரிங்களா, கரெக்டாக சொன்ன போனால் 2024 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து நெகட்டிவில் போயிட்டுருக்கு, 2% டவுனில் இருக்குது. கடந்த 6 மாதத்தில் 2% டவுன் ஆகிருக்கு. பட் ஆனால் ஆரம்பத்தில் இருந்து நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து மோதிலால் ஓஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இடிஎஃப்னு சொல்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹75.50 இருக்குது. 6 மந்தில் ஒரு 2% டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா, பட் ஆனால் க்ரோத் நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி க்ரோத் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டாக்கு மாதிரி தான், பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்ப்ளிட்டு, போனஸு, டிவிடெண்ட் இதெல்லாமே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். இதுக்கு ப்ரோக்கரேஜ் இருக்குது. நம்ம பை பண்ணும் பொழுது நம்ம எந்த ப்ரோக்கர் மூலியமாக வாங்குறோமோ அந்த ப்ரோக்கரேஜ் இருக்குது. ஸோ ப்ளஸ் டேக்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இது எல்லாமே ஐஜிஎஸ்டி கம்பல்சரியாக இருக்குது. அது இல்லாமல் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இந்த இடிஎஃப்க்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்ன கம்பெனி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்லேருந்து, மசகான் ஷிப்யார்ட்லேருந்து, சரிங்களா, ஹெச்ஏஎல்லேருந்து எல்லா டிஃபென்ஸ் கம்பெனிகளும் இதில் இருக்காங்க. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட்டு, இவங்க கொடுக்கக்கூடிய போனஸ், இது எல்லாமே இங்கே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். கடந்த 6 மாதத்தில் நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த டிஃபென்ஸ் செக்டார்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளுமே வந்து மோஸ்ட்லி வந்து டிஃபென்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதான் ப்ரோக்கரேஜ் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடிஎஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் 1 குவான்டிட்டி 2 குவான்டிட்டியாக பை பண்ணிட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.